வணக்கம் நண்பர்களே. 8 முறை உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஒரு சிங்கம். பாடி பில்டிங் உலகத்தோட அசைக்க முடியாத அசுரன் ரோனி கோல்மன். ஒரு காலத்துல இவர நேர்ல பார்த்தா சாதாரண மனுஷங்க பயத்துல நடுங்குவாங்க. மலை மாதிரி மனுஷன் சொல்லுவாங்களே, அது இவருக்கு தான் பொருந்தும். ஆனா இன்னைக்கு அந்த மாவீரன் ஒரு சர்க்கர நாற்காலியில உட்கார்ந்திருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? தொடர்ச்சியான வெறித்தனமான ட்ரெய்னிங். டன் கணக்குல இரும்பு வெயிட்டுகள தூக்குறது. இதுதான் ரோனி கோல்மனோட முதுகெலும்பை உடைச்சது. தண்டுவடத்துல பலத்த காயம் ஏற்பட்டு பல வருஷங்கள் படுக்கையிலேயே கிடந்தார். யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஒரு காலத்துல உலகத்தையே பலசாலின்னு சொல்லப்பட்ட மனுஷன், இன்னைக்கு ஒரு அடி எடுத்து வைக்க கூட மத்தவங்க உதவி வேணும்னு காத்துக்கிட்டு இருக்கார். ஆனா இன்னைக்கு அவர் மேடைக்கு வந்தா என்ன தெரியுமா சொல்றார்? என் இளமை மட்டும் திரும்ப கிடைச்சா பழையபடி அந்த வெறித்தனமான உழைப்பை மறுபடியும் கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த துடிப்பு, அந்த வைராக்கியம் இன்னும் குறையல. இப்போ இருக்கிற பசங்கள கொஞ்சம் பாருங்க. ஒரு பிரேக்கப், ஒரு சின்ன மனக்கவலைனா கூட உடனே சரக்கு அடிக்க போயிடுறாங்க, சிகரெட் பிடிக்கிறாங்க, ரூமுக்குள்ள முடங்கி போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் நேரத்தை வீணடிக்காதீங்க நண்பர்களே. இது நீங்க உழைக்க வேண்டிய வயசு, ஓட வேண்டிய வயசு. ஜிம்முக்கு போங்க, உடம்பை இரும்பு மாதிரி ஆக்குங்க, உங்களோட ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. ஆனா ரோனி கோல்மன் வாழ்க்கையில இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கோங்க. ஜிம்முக்கு போயிட்டு கண்டபடி வெயிட் தூக்கி உடம்ப கெடுத்துக்காதீங்க. உங்க உடம்பு உங்களுக்கு முக்கியம். நிதானமா, அதே சமயம் உறுதியா உழைங்க. வாழ்க்கை உங்களை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் சரி, ரோனி கோல்மனோட இந்த வைராக்கியத்துல 1% இருந்தா கூட நீங்க மறுபடியும் ஜெயிச்சு வரலாம். நேரத்தை வீணடிக்காதீங்க. எந்திரிச்சு ஓடுங்க, சாதிங்க. ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கிற இந்த ரோனி கோல்மன் வெறும் ஒரு பாடி பில்டர் கிடையாது. சாதிக்க துடிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் அவர் ஒரு பாடம்.